Good Friday wishes to everyone. The first word, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே, இதை நம்ம ஒரு 3 ஃப்ரேஸாக வச்சு நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். ஃபஸ்ட்டு பிதாவே, பிதாவேன்னு சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதா கிட்ட அவர் பேசும்போதெல்லாம் ப்ரே பண்ணும்போதெல்லாம் பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது அவருக்கு வழக்கம். அதே போல் தான் கெத்செமனே தோட்டத்திலையும் அவர் போய் தாழ விழுந்து அங்கேயும் அவர் கூப்பிடுறது முதல் வார்த்தை அப்பா பிதாவே என்று தான் அவர் கூப்பிடுறாரு. அந்த வார்த்தையை தான் அவர் இந்த சிலுவையிலே முதல் தன்னுடைய வார்த்தையில் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் அந்த பிதாவேன்னு கூப்பிட்ட அந்த அவருடைய ஆவி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறதுனால தான் நம்மளும் அவர் பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். அதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதனால தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சுருக்க ஜெபத்தில் கூட நம்மளுக்கு முதலாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் எஜமானேன்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாரும் அடிமைகளின் கடவுளை தான் வணங்கினாங்க. எல்லாரும் அதாவது கோபமான ஒரு கடவுள். அவர் தன்னுடைய ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் ஜனங்களை தண்டிக்கிறதான கடவுளை நம்ம அவர் நம்முடைய முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்குள்ள அவங்களுக்கு எஜமானுக்கும் ஒரு அடிமைக்கும் உரியதான ஒரு உறவு இருந்தது. அதை மாற்றி போட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 4:6, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயத்தில் அனுப்பினார் என்று நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கும் பிதாவுக்குமான உறவை அவர் ஒரு வாட்டி செபதேவன் மனைவி கேட்குறாங்க, நான் ஆண்டவரே என்னுடைய 2 பிள்ளைங்களையும் நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் 2 பக்கமும் அமர வச்சுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் பிதா யாரை ஆயத்தம் செய்திருக்கிறாரோ அவர்களே உட்கார்வார்கள் என்று சொல்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பிதாவே என்கிறது ஃப்ரேஸ்க்கான நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இதில் இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். இந்த இவர்களுக்கு மன்னியும் என்றது யாருக்கெல்லாம்? ஸோ அந்த சீனில் நம்ம பார்த்தோம்னா ஒரு 11 பேரை நம்ம பார்க்கலாம். அந்த முதலாவது பிரதான ஆசிரியனும் வேத பாரகரும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனியாக சென்று கொண்டிருக்கிறார். கழுதை குட்டியின் மேலே அவர் சென்று கொண்டிருக்கும்போது பாலர்கள்லாம் ஒரு கூக்குரலிட்டு அவங்க கத்துறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று அவங்க சொல்லி கத்தும்போது இதை பார்த்துட்டு ஒரு ஓரத்தில் பிரதான ஆசாரியனும் வேத பாரகரும் நின்று கொண்டு கையை கட்டி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை பார்த்துட்டு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் அவங்களுக்குள்ள தேவர் பர்னிங் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் அடைந்துன்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 21 அதிகாரத்திலேருந்து 29 அதிகாரத்துக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 21:15 பார்த்தோன்னா அவங்க கோபத்தில் இருக்காங்க. இந்த கோபம் எதனாலன்னா ஜெலசினஸ்னால அவங்களுக்கு அந்த கோபம் வெளிப்படுகிறதே நம்ம பார்க்கலாம். ஏன் ஜெலசினஸ் வருது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய மிரக்கல்ஸ் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அந்த அற்புதங்களையும் அடையாளங்களை இவங்களால் செய்ய எந்த ஒரு ஆசாரியர்கள் வேதப்பரர்கள் யாராக இருந்தாலும் இவங்களால் செய்ய முடியல. ஸோ அதனால அவர் மேலே இருக்கிற அந்த பொறாமையில் அந்த கோபம் வெளிப்படுகிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ 2வது பார்த்தோம் என்றால் பிரதான ஆசிரியர் மூப்பரை இதோட உடல் அவங்க மூப்பரை கூட்டிக்கிறாரு. மூப்பரை கூட்டிட்டு நேராக போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தவன் யார் என்று அவங்க கோபத்தோட மூப்பர் மூலமாக அவர் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூப்பர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விண்ணப்பத்தை செய்திருக்கக்கூடும் என்று நான் யோகிக்கிறேன். 3வதாக பிரதான ஆசாரியர் பரிசேயரை கூட்டிக்கிறாங்க. பரிசேயர் இப்போ நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்கள உயிர்த்தெழுதலில் அவங்க விசுவாசிக்கிறவங்க. ஸோ இந்த பரிசேயரை கூட்டிக்கிட்டு அவர் போகிறாரு. நேராக போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஊருக்குள்ளே வருவார். அவர் ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் அவரை போய் சூழ்ந்து கொள்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜனங்கள் எல்லாரும் அவரை மேசியா என்று விசுவாசித்தார்கள். என்னென்னா உபாகமம் 18:15 பார்க்குறோம். மோசே இஸ்ரவேலர்கிட்ட சொல்கிறாங்க, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்ற அந்த இதை இஸ்ரவேலரிடம் மனதில் ஆழமாக பதிந்ததினால் அவங்க இதை விசுவாசிக்கிறாங்க. ஸோ இந்த விசுவாசத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி அவங்க போகிறாங்க. ஸோ இந்த பிரதான ஆசாரியனும் பரிசேயரும் கிட்ட போய் அவரை பிடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க. எப்படியாவது அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போனோடனே இந்த ஜனங்களை பார்த்து அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து இவங்க பயந்து பின்னேறுகிறதை நம்ம பார்க்கலாம்.
அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பரிசேயரும் சதுசேயர் இவங்க 2 பேருமே வந்து கொள்கையில் அவங்க வந்து 150 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 150லேருந்து 200 வருஷத்துக்குள்ளே வந்தவங்க. அவங்களுடைய கொள்கைகளை பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவர்கள், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் சதுசேயர்கள் வந்து அப்படி கிடையாது, உயிர்த்தெழுதலை அவர்கள் மறுதளிக்கிறவர்கள். ஸோ அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் கொள்கை இருந்தாலும் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாகணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒருமனப்படுறாங்க இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம். ஸோ அதில் பரிசேயர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து டான் பண்ணுறாங்க. ஆண்டவரே ராயனுக்கு கொடுக்குற வரி வந்து சரியா அப்படின்னு கிண்டலாக கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ நீ உன் கையில் என்ன காயின் வச்சுருக்கிறேன்னு கேட்குறாரு. இந்த காயினில் என்ன படம் இருக்குதுன்னு போது ராயனுடைய படம். ஸோ அப்போ ராயனுடைய படம் இருந்தால் ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் கொடுங்கள் என்று அவருக்கு சொல்லி அவங்க அதனால அவங்க அது மூலமாக அவரை பிடிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் பிடிக்க முடியல. அவங்க அந்த இடத்துல விட்டு கடந்துடுறாங்க. அந்த இடத்துல சதுசேயர் வர்றாங்க. சதுசேயர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இது என்னென்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்றனால அவங்க வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் 7 சகோதரன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த குழந்தை பிறக்கல, ஆனாலும் அந்த முதல் கணவன் இறந்துடுறான். உடனே 2வது சகோதரனை பிடித்து கட்டி கொடுக்குறார்கள், திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்புறம் அவனும் இறந்துடுறான். அப்புறம் 3வது சகோதரன், அப்படி 7 சகோதரர்களையும் அவள் திருமணம் செய்கிறாள். நீங்கள் வந்து உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, உயிர்த்தெழுதலில் இவள் வந்து யாருக்கு மனைவியாக அங்கே வந்து நிற்பாள் என்று கேட்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கலாம். பரலோகத்திலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அங்கே வந்து எல்லாரும் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று நான் சொல்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு கூட்டம். இந்த பரிசேயர் சதுசேயருக்காக கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணப்பித்திருக்கக்கூடும். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா ஆசாரியர்கள், வேதபாரகர்கள். தமிழ் பைபிளில் வந்து மத்தேயு 26:3-4 பார்த்தோம்னா ஆசாரியர்னா போட்டிருக்குது. ஆசாரியர், வேதபாரகர்கள், மூப்பர்கள்னு கொடுத்துருக்குது. ஸோ இந்த இங்கிலீஷ் பைபிளில் ஆசாரியர்கள் மீன்ஸ் சீஃப் ப்ரீஸ்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு ப்ளூரல் ஃபார்மில். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் லேவியராகமம் பீரியடில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வந்து ஒருத்தர் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு ஆசாரிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வருவார். அவர் லைஃப் லாங், அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் அவர் வந்து கடவுளுக்காக அவங்க ஊழியம் செய்கிறது வழக்கமாக இருந்தது. பட் ரோமன்ஸ் வந்து அவங்க கேப்சர் பண்ணி அவங்க ஆட்சிக்குள்ளே வரும்போது அவங்க இதெல்லாம் மாற்றி போட்டுட்டு தனக்கு பிடித்த ஆசாரியர்களை வச்சுருப்பாங்க. அவங்கள பிடிக்கலன்னா உடனே அவங்கள மாற்றிட்டு இன்னொருத்தர போடுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க எல்லாரும் எக்ஸ் சீஃப் ப்ரீஸ்ட்னு அவங்களுக்கு பேர் உண்டு. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. எதுக்கு? இவங்க எவ்வளோ பெரிய இதெல்லாம் கெடுதியெல்லாம் ரோமன்ஸ் செஞ்சாலும் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விஷயத்தில் மட்டும் அவங்க எல்லாரும் கை கோர்த்து ஒன்று சேர்றாங்க. ஸோ இந்த ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள் எல்லாரும் காய்பா பிரதான ஆசாரியன் வந்து சீஃப் ஹை ப்ரீஸ்ட், அவருடைய பேலஸ் இருக்குது. அந்த பேலஸில் உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் அவரை எப்படி நம்ம தந்திரமாக பிடிச்சு அவரை கொலை செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க அதில் உட்காந்து ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை இந்த ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள், காய்பா இவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பை கேட்டிருக்கக்கூடும் என்று நான் யோகிக்கிறேன். அடுத்தது இவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த ஆலோசனையின் விளைவு தான் யூதாஸ் காரியோத் வந்து காட்டி கொடுக்கிறான். ஸோ இந்த யூதாஸ் காரியோத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடும். அதுக்கப்புறம் இவங்க அவரை பிடித்து காவலில் வைத்து விட்டு அந்த இடத்துல இன்னொரு குரூப் வந்து ஜாயின் ஆகுது. பார்த்தீங்கன்னா சனகரிப் சங்கம், அவங்க சனட்ரின் சங்கம். அவங்க மத்தேயு 26:59 பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் உட்காந்து இவர் பிடிச்சிட்டோம், பட் இவர் மேலே எந்த தப்பும் நம்ம கண்டுபிடிக்க முடியல, ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாக பொய் சாட்சியை தேடினார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சனட்ரின் சங்கத்தில் உள்ளவங்களுக்காக அவர் விண்ணப்பித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஜனங்கள்லாம் இவரை காலையில் எழுப்பி இவரை தரன்னு இழுத்துட்டு வந்து பிலாத்துக்கு முன்னாடி தூக்கி வீசுகிறாங்க. அப்போ அவர் அங்கே வந்து பார்க்கும்போது ஜனங்கள்லாம் அவரை பார்த்துட்டு அவங்க எதனாலனா மூப்பர்களும் இவரும் பிரதான ஆசாரியனும் மூப்பரும் சேர்ந்து தான் இவங்களை ஏவி விடுகிறார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களை ஏவி விட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவரை சிலுவையில் அறையும் சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு, முடியலன்னு உடனே அங்கே பிலாத்து வந்து இந்த ஜனங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணப்பித்திருக்கக்கூடும். இல்லை, இந்த பிலாத்து என்ன சொல்கிறார், உடனே இவரை எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் சிலுவையில் அறையுங்கள் என்று அவங்க கையில் ஒப்பு கொடுக்கறதை பார்க்கலாம். அவர் ஒரு பெரிய கவர்னர், அவர் கையெழுத்து போட்டிருந்தாருன்னா அவருடைய சிக்னேச்சருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, யாருமே மறுபேச்சு பேச முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து விட்டு கொடுத்த உடனே ஸோ இந்த பிலாத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணப்பித்திருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா சேவகர்கள் அவங்களுடைய டியூட்டியை தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு ருட்டீனாக அந்த மாதிரி கிரிமினல்ஸை கொண்டு வருவாங்க, அவங்கள கொண்டு வந்து சிலுவையில் அறையிறது, இது இட்ஸ் அ ருட்டீன் ப்ரொசீஜர். அவங்க அதை தான் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வந்து தலையில் குட்டி
உமிழ்ந்து, அவரை கன்னத்தில் அறைந்து, அவர் தலையில் முள்முடி சூட்டி, அவரை ரொம்ப சித்திரவதை செய்து கடைசியில் கொண்டு போய் ஆணிகள் கடாவி அவர்களை சிலுவையில் அறையிறாங்க. ஸோ இது அவங்களுடைய டியூட்டி என்றாலும் அவர்கள் செய்தது அவர்கள் வந்து ஒரு நம்ம பரமாத்மாவை சிலுவையில் ஏற்றிவிட்டார்கள். ஸோ அதற்காக அந்த சேவகர்களை பார்த்து அவர்களுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். கடைசியாக நம்ம பார்த்தோமேனால் நீங்களும் நானும் தான். நம்ம மட்டும் நம்ம சொல்லலாம், நம்ம வந்து நான் ஒன்றுமே தப்பு செய்யலை, நான் 10 கற்பனைகளை கை கொள்கிறேன், நான் ஒரு பாவம் சில பேர் சொல்லுவாங்க, நான் அவங்க சாப்பாடில் மண்ணள்ளி போட்டேன்னா ஏன் இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க, நான் தப்பு செஞ்சுருக்கேன், நான் எந்த தப்புமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளை வந்து எப்போவுமே உயர்த்தி தான் சொல்லுவோம். நம்ம ஒரு நாள் நம்மளுடைய தப்பை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவராகி அந்த இதில் வந்து இவர் பவுல் சொல்லியிருக்கிறாரு 1 பேதுரு 3:18 அநீதி உள்ளவர்களின் பாவத்தின் நிமித்தம் கொலையின்றார். அந்த அநீதி உள்ளவர்கள் யார் என்று பார்த்தோம் என்னால் அது நம்ம தான். நம்ம வந்து அநீதி உள்ளவர்களாக இருக்கும், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் அவர் சிலுவையில் அறையின்றார் என்று பார்க்கிறோம். மார்க் 10:45 பார்த்தோம் என்னால் அநேகரை மீட்க தம் ஜீவனை தந்தார் என்று. அந்த அநேகர் யார்? அதுவும் நம்ம தான். நம்மளுடைய பாவம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து பாவமே செய்யலைன்னு. நம்ம ஒரு நாளும் ஒரு சின்ன பாவங்கள் செய்யணும், ஒரு கோபப்படுறோம், ஒரு கத்தி விட்டுறோம், சண்டை போடுறோம், ஒருத்தரை காட்டி கொடுக்கணும், நம்ம நிறைய பாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? இந்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் நம் சிலுவையிலே அறிந்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ரோமர் 3:23 பார்த்தோம்னால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகின்னு போட்டிருக்குது. ஸோ நம்ம பாவம் செய்ய தேவ மகிமை நம்மளுக்குள்ளே இல்லாமல் நம்ம போயிடும். ஸோ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தனை பேருக்கு ஜெபித்தார் இல்லையா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா என்று நம்ம பார்க்கலாம் என்றால் லூக்கா 23:43 கள்ளனை வந்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்ன கூட பரதீசில் இருப்பான்னு சொல்லும்போது அங்கே கள்ளன் மன்னிக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6:7 பார்த்தோமேனால் ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது ஆசாரியர்களுக்காக. அப்போஸ்தலர் 4:4 பார்த்தோமேனால் 5000 பேர் விசுவாசித்தார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னென்னா ஜனங்கள் எத்தனை பேர் அவளுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாரையும் மாறிக்கிட்டு வர்றதை நம்ம இதில் பார்க்கலாம். மத்தேயு 27:24 பிலாத்து சொல்கிறாரு, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன். ஸோ இந்த நீதிமான் தேவனை நம்ம எப்போல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு மன்னிப்பு உண்டு பிரியமானவர்களே. ஸோ அந்த இடத்துல இவர் வந்து சொல்கிறார், இவர் வந்து இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரை நீதிமானாக கருதுகிறதுனால அந்த இவருக்கு பிலாத்துக்கு கூட மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். லூக்கா 23:47 பார்த்தவெல்லாம் 100க்கு அதிபதி சொல்கிறான். அவர் எல்லாம் பேசி முடித்தவுடனே அவர் சொல்கிறார், இந்த மனுஷன் வந்து மெய்யாகவே நீதிபரனாக இருந்தான் என்று தேவனை மகிமைப்படுத்தினான் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தேவனை மகிமைப்படுத்துவது மூலம் மன்னிப்பு கட்டாயம் உண்டு. ஸோ ஒருவேளை அந்த சேவனுக்கு அந்த 100க்கு அதிபதிக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். இன்றும் நமக்கு அப்போ நம்மளாம் வந்து நம்ம மன்னிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பை அருளி நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் 3வது ஃப்ரேஸ் என்னன்னா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் தேவனுடைய சித்தம், நம்மளாம் ஒரு பர்பஸ்க்காக கடவுள் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த பர்பஸை நம்ம செய்கிறது வந்து நம்ம அறியாமல் தான் நம்ம செய்கிறோம். நம்ம என்ன செஞ்சாலும் நல்லதோ கெட்டதோ எது செஞ்சாலும் நம்மளுடைய அறியாமை நிமித்தம் நம்ம செய்கிறோம். நம்ம செய்கிற அதை வந்து தான் கொடுத்துருக்குது. அப்போஸ்தலர் 3:17-18 பார்த்தோம்னா நீங்களோ அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோ முன்னறிவித்தவைகளை நிறைவேற்றினார். தேவன் வந்து எப்போவுமே முன்னறிவித்தவைகளை வந்து அவர் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இப்படி ரோசினானா இப்படி தான் இருப்பா, இவ இப்படி தான் பொய் சொல்லுவா, இவ இப்படி தான் சண்டை போடுவா, இவ அப்படி தான் செய்வான்னு என்னுடைய பாவங்களை குறித்து தேவன் அவர் முன்னறிந்திருக்கிறார். அவரை போல அதாவது ஒரு 1 கொரிந்தியர் 2:8 பார்க்குறோம், தேவ ஞானத்தை ஒருவரும் அறியவில்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் நினச்சிப்போம் நம்மளுக்கு நிறைய ஞானம் இருக்குது, கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கா, அதனால தான் என்னுடைய ஞானத்தின் மூலமாக தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன் இந்த பதவியில்லைன்னு. கிடையாது ஆண்டவர்களே, பிரியமானவர்களே. தேவ ஞானத்தை ஒருவரும் அறியவில்லை என்று கொடுத்திருக்க. அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருப்பார்களான்னு கேட்டிருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். அதே தான் நம்ம வந்து தேவ சித்தத்தை நம்ம அறியாமலேயே தேவ சித்தத்தை அறியாமலேயே தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அதே போல் தான் 1 தீமோத்தேயு 1:13 பவுல் கூட சவுலாக இருந்தப்போ தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தினார். அவர் கூட வந்து தான் அறியாமலே தான் துன்புறுத்தினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த முதலாம் வார்த்தையின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை வலியுறுத்துகிறார் என்று பார்த்தோமேனால் மன்னிப்பை வலியுறுத்துகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கலாம். அவர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் கூட எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். அதே போல் பேதுரு ஒரு வாட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வராரு. மத்திய 18:21 பேதுரு இயேசு கிட்ட வந்து கேட்குறாரு, ஆண்டவரே என்னுடைய சகோதரர்
போவார்.